காளையார் கோவில் கோபுர பந்தலில் தீப்பிடித்ததை தொடர்ந்து அதிமுகவினருக்கு எதிராக பக்தர்கள் உண்ணாவிரதம், சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக செவ்வாயன்று காலையில் திடீர் தகவல் பரவியது. இதற்கான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அதிமுகவினர் வைத்த வெடி சொர்ணகாளீஸ்வரர் கோவில் கோபுரங்களில் திருப்பணிக்காக வேயப்பட்டிருந்த கூரை மீது விழுந்து தீப்பற்றி எரிந்தது. அப்போது திடீரென மழை பெய்ததால் ஓரளவுக்கு தீ தணிந்த நிலையில் இரு கோபுரங்களில் மாடி கதவு நிலைகள், சிறிய பொம்மைகள் எரிந்து சேதமடைந்தன. அதிமுகவினரின் இச்செயலை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் புதனன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த போலீசார் 20க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை தேடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். இதில் சமாதானமடையாத பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்தை திருச்சியில் அதிமுகவினர் தாக்கியதில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் ஓட்டுநர், பயணிகள் காயமடைந்தனர். 3 மணி ட்ரிப் எடுத்து திருச்சி டிக்கெட் ஏற்றிட்டு பைபாஸ்ல வந்துட்டு அந்த வேலை டூ வீலர்ல போற 2 பேர் போயிட்டு காலையில் எடுத்து விட்டுட்டாங்க. கிளாஸ் வருது கண்ணாடி கண்ணில் பட்டுச்சு. பெரிய அசமானது முடிஞ்சளவுக்கு சேஃப்டி பண்ணி பயணிகளை இது பண்ணி. திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் மதன் என்பவருக்கு சொந்தமான உணவக விடுதி இயங்கி வருகிறது. இந்த விடுதிக்கு மதுபோதையில் வந்த மாநகராட்சி 12வது வார்டு கவுன்சிலர் நத்தர்ஷா மற்றும் இளைஞர் பாசறை தினகரன் உட்பட 20 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த நாற்காலிகளை அடித்து நொறுக்கினர். அச்சமடைந்த பொதுமக்கள் அலறி அடித்தபடி வெளியேறினர். இது தொடர்பாக உறையூர் காவல் நிலையத்தில் மதன் புகார் அளித்தார். 12வது வார்டு ஏடிஎம்கே கவுன்சிலரும் பாசறை தலைவர்னு சொல்லிட்டு கேபி தினகரன் நம்ம 2 பேரும் கடை வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு 10:30 மணிக்கு மேல யூரின் பாஸ் பண்ணேன். எங்க கடையில வேலை பார்க்குற ராமச்சந்திரன் ஒரு லேபர் என்ன பண்ணாரு, அவங்கள போய் என்னங்க இங்க கடை வாசல்ல இப்படி அடிக்கிறீங்க, லேடிஸ்லாம் இருக்காங்களேன்னு கேட்டதுக்கு, மாமன்ற உறுப்பினர் நீ எங்களே கேள்வி கேட்கிறியா, நீ எப்படி கடை நடத்துறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டாங்க சார். கடை கெஸ்ட் சாப்பிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு ஓடிட்டாங்க. இங்க கேஷ் கவுண்டர்ல ஃப்ரிட்ஜ், கேஷ் கவுண்டர்ல இருந்த பணம், கம்ப்யூட்டரு, முன்னாடி ஸ்டோர் ரூமு, போர்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் பொருளை அடிச்சு சேதம் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க சார். நைட்டு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே தில்லைநகர் இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேரும் அக்யூஸ்ட் ஆன அந்த 2 பேர், அதுல 2 பேரை மட்டும் மெயினா இருக்கிற அந்த 2 பேரை மட்டும் வேன்ல ஏத்திட்டு உறையூர் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு மனு ரசீது போட்டு கொடுக்கல. பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர இது வரைக்கும் எந்த மனு ரசீதும் போட்டு கொடுக்கல. எங்களுக்கு உயிருக்கே பயமா இருக்கு சார். நாளையில இருந்து கடை நடத்த முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுபோன்ற வன்முறை சம்பவங்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.